இன்ட்ரெஸ்ட்டை வரவழைக்கிற விதத்தில் போதிக்கிறார். இந்த ஓமைகள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாதவனுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் வந்துடும் இந்த ஓமைகளை கேட்குறப்போ. நான் சொன்னது போல் கூட்டத்தில் பாதி பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவனுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுவது? அதற்காகவே ஓமைகளை பயன்படுத்தியிருக்கலாம் ஒருவேளை அவர். அதாவது ஊமைகளுடைய ஸ்பெஷாலிட்டி என்னது? எல்லாத்தையும் வெளிப்படுத்திடாது, இப்படியே சொல்லி அந்தரத்தில் தொங்க விட்டுரும். இது அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு கேட்குற மாதிரி நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கக்கூடியது தான் ஊமைகள். ஒரு உதாரணம் கொடுக்குறேன். சிறு பிள்ளைகள்கிட்ட சில நேரம் நம்ம வெளிப்படையாக பேசுகிறப்போ கவனிக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்கள்ட்ட புட்டு புட்டு வைக்கிறீங்கன்னு வைங்க, கவனிக்கவே. ஆனால் அவனை கவனிக்க வைக்கணும்னா இது இப்படி செஞ்சு பாருங்க. ஏதோ ஒன்று அவன்கிட்ட மூடி மறைக்கிற மாதிரி காமிச்சிங்கன்னா, இது ஒரு ரகசியம், நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன் போ அப்படின்னா ஓடி வருவான். என்ன சொல்லுங்க. வெளிப்படையாக சொன்னால் கவனிக்க மாட்டாங்க, மனிதர்களுடைய தன்மை. இது நான் சொல்ல மாட்டேன் போ, இது ரகசியன்ற மாதிரி காமிச்சா அப்புறம் வர்றதுக்கு இது என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ தூக்கம் வர மாட்டேங்குது. இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாதவனுக்கு எப்படிங்க இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுவது? இவர் கதையை சொல்லி விடுறார். கதையை சொல்லி முடிச்சுட்டு விளக்கத்தை சொல்ல, இன்ட்ரெஸ்டாக கதவை கேட்டவனுக்கு என்ன ஆயிடுது, என்ன அர்த்தங்க இது, எனக்கு இப்போ தூங்க முடியலங்க, நிம்மதியாக இருக்க முடியல, அர்த்தத்தை சொல்லுங்க அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டை தூண்டி விட்டு அவன் இவரை தேடி வந்து இவரை கேட்குற அளவுக்கு நடத்துகிறார். இது என்ன மாதிரி போதனை கவனிங்க. இயேசு என்ன மாதிரி ஒரு போதகர்? இன்ட்ரெஸ்ட் இல்லாதவர்களுக்கே இன்ட்ரெஸ்ட்டை தூண்டி விட்டவர். அதனால தானே இயேசுனுடைய போதனை எல்லாருக்கும் பிடிக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அது வாசிக்கிறப்ப, அந்த ஓமை வாசிக்கிறப்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது, ஒரு புரிந்து கொள்ளுதல் வருது. புரிஞ்சிக்க முடியாதவர்களுக்கு புரிய வைக்கிறார். ரொம்ப கஷ்டமான ஆவிக்குரிய சத்தியங்கள் எடுத்து சாதாரண மக்களுக்கு அப்படி அந்த ஓமைகள் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். ஆகவே 33ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அதாவது அந்த அந்த கூட்டங்களுக்கு கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக போதிச்சாராம். 33 அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர்கள் புரிஞ்சுக்கிற லெவலில் போதிச்சார். அதனால தான் இன்னைக்கு இயேசுனுடைய கதைகள் பிடிக்குது நமக்கு. ஏன்னா அந்த கதையை கேட்குறப்போ சாதாரணமாக இருக்குது, யார் வேணால் புரிஞ்சுக்கலாம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன், ஒருத்தன் நல்லா அப்படியே அவரோடைய இருந்தான், ஒருத்தன் எங்கேயோ போய் எல்லா பணத்தையும் செலவழித்து எல்லா அக்கிரமத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் திரும்ப வரான். இது யாருக்கு புரியாது சொல்லுங்க? இந்த கதையை கேட்குறப்போ எண்டிங் யாரும் கேட்க விரும்ப மாட்டாங்க. என்னங்க எண்டிங் சொல்லுங்க, எண்டிங் சொல்லுங்க.